சிட்டு வந்து இந்த மாதிரி உண்மையை எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதனால் அவங்க வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஸ்னேகா வர வைக்கிறாங்க. ஸ்னேகா வந்து சிட்டுக்கிட்ட நிஜமாவா சிட்டு நிஜமாவே எல்லா உண்மையும் சொல்லிடுறியா அப்படின்னா எல்லா உண்மையும் எல்லாம் முன்னாடி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறேன், என் வாழ்க்கையை நீ காப்பாற்றி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சிட்டு மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், மாற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், என் அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்தது தான் எல்லா முன்னாடியுமே வந்து இந்த விஷயத்தை வந்து சிந்து தான் பண்ணான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஸ்னேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மகாவும் வந்து அதே மாதிரி அவங்க தம்பியை வந்து கோயிலுக்கு வர வச்சு வந்து ஸ்னேகா வந்து இந்த மாதிரி சிட்டு சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சிட்டுவை வச்சு வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டி வந்து எல்லாம் முன்னாடி வந்து அவளை என்ன பண்ணுமோ பண்ணலாம், நீங்கள் அழகாக வந்து அவளை வந்து கட் பண்ணி விட்டுடலாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது, இதுக்கப்புறம் சிவாவுக்கு வந்து அந்த சிந்து வந்து பொண்டாட்டி கிடையாது, அந்த மாதிரி அடுத்து விட எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. நிஜமாக ஸ்னேகா சொல்கிறேன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நான் சிட்டுவை எப்படி வழி கொண்டோன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி வழி கொண்டு வந்துட்டேன், அவளும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, பஞ்சாயத்தை கூட்டி எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதுதான், அதுக்கான ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ சிந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றாங்க. இது மட்டும் நடந்துருச்சு, இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, அடுத்த முகூர்த்தத்தை உனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்றாங்க. உடனே வந்து உண்மையாக ஆண்டி அப்படின்னு, ஆமாம் பின்ன அவள் போயிட்டாள்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவள் போயிட்டாள்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா அவள் செஞ்ச தப்பை கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தருங்க இருக்காங்க அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க, வேறு யாரை, அந்த அன்னபூர்ணியை தான், அன்னபூர்ணி மன்னிக்கவே மாட்டா, அதுக்கப்புறம் என்ன சிவாவுக்கு ஜாம்னு அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு. ஆண்டி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, சரி சரி அதுக்காக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிட்டு வந்து சிந்துக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு சிட்டு எப்படி இருக்க அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. சரி என்னை மன்னிச்சிடு சிந்து, அது மன்னிப்பு கேட்க தானே கால் பண்ணேன் அப்படின்றாங்க. மன்னிப்பு கேட்க போறியா, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே ஸ்னேகாமா வந்து எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்னேகா உதவி பண்ணது எல்லாத்தையுமே அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. அதனால் வந்து என் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அதனால என்னை மன்னிச்சிடு சிந்து, நான் இப்படி பண்ணுறதுக்காக நான் உனக்கு துரோகம் பண்ணதான் நினைக்காத, எனக்கு வேறு வழி தெரியல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. டாக்டரே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவாவும் கோயிலுக்கு வராரு. டாக்டரே நாளைக்கு எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாயிடும், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா வந்து சிட்டு எல்லா உண்மையும் எல்லாம் முன்னாடி சொல்வா, என்னை வெறுத்து கண்டிப்பாக ஒதுக்கிடுவாங்க, உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளை பிரித்து விட்டுருவாங்க, பரவாயில்ல டாக்டர் எல்லாருக்கும் உண்மை தெரியணும்ல, நான் எவ்வளோ நாள் தான் இதை மறைச்சி வைக்க முடியும், எனக்கு முன்னாடிலாம் ரொம்ப பயமாக இருக்கும், இப்போ பயமே இல்லை டாக்டர், ஏன்னா எவ்வளோ நாள் தான் நெஞ்சில் பாரத்தை இயங்க முடியும், நீயே சொல்லு, ரொம்ப நாளாக நான் தாங்கிட்டு இருக்கேன், அதனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டாக்டர், உன்னை பிரிஞ்சால் என்னால் இருக்க முடியுமான்னு தான் தெரியல, அதுதான் டாக்டர் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ சந்தோஷமாக இரு டாக்டர், இதுக்கப்புறம் உன்னை யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கிட்ட சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து இங்கே பஞ்சாயத்து வந்து கூட்டுறாங்க. எல்லாருமே வராங்க. இப்போ எதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி எல்லாம் காரணமோடு தான், சிட்டு என்ன உண்மையை சொல்ல போகிறான்னு உங்கள் எல்லாருக்கும் வந்து சொல்கிறதுக்காக தான், சிட்டு சொல்கிற உண்மையை கேட்டால் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க மட்டும் பாருங்கள் அப்படின்றாங்க. ஸ்னேகா இது உனக்கு தேவையில்லாத விஷயமா, எனக்கு தேவையில்லாத விஷயமா, பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. சிந்து, பைரவி, அதுக்கப்புறம் வந்து சிந்துவோட குடும்பம், அதுக்கப்புறம் சிவாவோட குடும்பம் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. சிவா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சிந்து வந்து அப்படியே மனசு கஷ்டத்தோடு நிற்கிறாங்க. அப்போ சிட்டு சொல்லுமா என்ன நடந்தது, இந்த மாதிரி சிவாக்கும் சிந்துக்கும் உள்ள கல்யாணத்தில் என்ன நடந்தது, அந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து எல்லாம் முன்னாடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன உண்மைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அன்னபூர்ணி. ஊர் வந்து தெரிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து கூட்டியாச்சு, இதுக்கப்புறம் சொல்லாமல் ஏன் மறைச்சிட்ருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஊர் பெரியவங்களாம் சொல்கிறாங்க. சொல்ல தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஆரம்பிக்கிறாங்க. என் பிள்ளைய வலுக்கட்டாயமாக வந்து தாலி கட்ட வச்சாங்கல்ல, என் பிள்ளை எவ்வளோ கதறினா, நான் எந்த தப்புமே செய்யலைன்னு யாராவது நம்பினாங்களா, ஏன் அவங்க பெரியம்மா கூட நம்பலை, அந்த வழி என் பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும், அன்னைக்கு என் பிள்ளைய யாரும் நம்பலைல்ல, இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க, அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இப்போது சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவா, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, உண்மையிலேயே சிவாக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சிவா சிந்துவை தூக்கிட்டு போயிட்டு தாலியெல்லாம் கட்டலை அப்படின்னு ஒன்று எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க மகா சொன்னது கேட்டு.